ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் கன்னியாகுமரியில் செல்வம் அப்படிங்கிற ஒரு நபர் 2000 காலகட்டத்தில் நள்ளிரவு நேரத்தில் குளத்திற்கு மீன்பிடிக்க போய் அங்கே நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரி டு கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய பகுதியில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது அம்மு அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2000 காலகட்டத்தில் அவங்களுடைய தாத்தாவான செல்வம் மற்றும் அவங்களுடைய அம்மாவான செல்லம்மாள் அப்படிங்கிற 2 பேர்த்துக்கும் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. அப்படி என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மின்னஞ்சல் அனுப்பின அம்மாவுடைய தாத்தாவுடைய பெயர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்வங்க. செல்வம் அப்படிங்கிற ஒரு 2000 காலகட்டத்தில் அவங்களுடைய மனைவியோடு கன்னியாகுமரி பக்கத்தில் அந்த கேரளா பார்டரில் தாங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. செல்வம் மற்றும் அவங்களுடைய மனைவிக்கு ஒரே ஒரு பெண் தாங்க. அந்த பெண் இந்த மின்னஞ்சல் அனுப்பின அம்மாவுடைய அம்மாங்க. அவங்களுடைய பேர் செல்லம்மாளுங்க. இப்படி இருக்கும்போது இந்த செல்லம்மாள் அப்படிங்கிறவருக்கு அந்த டைமில் கல்யாண வயதில் இருந்திருக்காங்க, ஒரு 23-24 வயதில். அந்த டைமில் இந்த செல்வம் அப்படிங்கிற அம்முவினுடைய தாத்தாவுக்கு என்ன தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கன்னியாகுமரி டு கேரளா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் பகுதி தானே, நிறைய வனப்பகுதியில் போய் மரம் வெட்டி கூலி வேலையை ஈடுபடுவதாங்க வழக்கம். இந்த மரம் வெட்டுறதால தான் தன்னுடைய குடும்பத்தையே மேலோங்கி கொண்டு வந்துருக்காருங்க. இப்போது செல்வம் அப்படிங்கிற இந்த நபர் கன்னியாகுமரியில் பெரிய வீடு கட்டி ஓரளவுக்கு வசதியாக தாங்க இருக்காரு. ஆனால் 2000 காலகட்டத்தில் சாப்பாட்டுக்கே வந்து டெய்லி கூலிக்கு போனால் தாங்க ஆகும். இந்த டைமில் எப்போதும் போல கூலி வேலை செஞ்சாலும் கூட தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி தாங்க இருந்திருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மாவுடைய அம்மாவான செல்லம்மாள் அப்படிங்கிறது கல்யாண வயதில் இருந்திருக்காங்க. அந்த டைமில் 2000 காலகட்டத்தில் மழைக்காலம்ங்க. பெரும்பாலும் மரம் வெட்டுதல் அப்படிங்கிறது மழைக்காலம் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இவருடைய தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா மரம் வெட்டுவது தானே. அந்த டைமில் இவருடைய தொழில் அப்படியே முடங்க ஆரம்பிச்சுங்க. அந்த டைமில் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாருங்க இந்த செல்வம் அப்படிங்கிறவர். இந்த செல்லம்மாள் அப்படிங்கிற கல்யாண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளையும் தன்னுடைய மனைவியும் வச்சு ரொம்பவே சிரமப்பட்டாருங்க. மழைக்காலத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் தங்கி தான் வேலை செய்யலைங்க. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்னியாகுமரியிலிருந்து கேரளாவுக்கு போய் அங்கே தங்கி தாங்க மரம் வெட்டிட்டு வந்துட்டு இருந்தாரு. இப்போது மொத்தமாகவே தொழில் முடங்கின காரணத்தினால நேராக ஊருக்கே வந்துட்டாருங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலகட்டம் கேரளாவில் வேலை செஞ்சு திரும்பி ஊருக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருந்தாருங்க. ஏதாவது கிராமத்தில் கூலி வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த வேலையும் இவருக்கு கிடைக்கலைங்க. அப்படி இருக்கும்போது இந்த செல்லம்மாள் அப்படிங்கிற மகள் இருக்காங்களா, அம்மாவுடைய அம்மா, ரொம்ப செல்லமாமங்க இந்த செல்வத்திற்கு. ஒற்றை மகளை பெற்றிருந்த காரணத்தினால அவங்க மேலே தீராத பாசம் வச்சுருக்காங்க. வறுமையில் இருக்கிறது கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் தன்னுடைய அப்பா கிட்ட எனக்கு மீன் குழம்பு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய அம்மா எவ்வளவோ கண்டிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகள் மேலே பாசம் இருந்த காரணத்தினால அவள் கேட்டுட்டால போய் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இவங்க இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னா ஒரு பெரிய குளம் இருக்குங்க. அந்த குளத்தை பார்த்த அப்படின்னா குளம் மாதிரியே தெரியாதுங்க, பெரிய கடல் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய குளங்க. பெரும்பாலும் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய நிறைய கிராமத்தார் அந்த குளத்திற்கு போய் தான் மீன் பிடிச்சிட்டு வருவது வழக்கங்க. சரி, பணம் வேற இல்லையே, அந்த குளத்துக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் முடிவெடுக்கிறாருங்க. ஏழையாக இருந்தாலும் கூட ஒரு வண்டியும் மாடும் வச்சிருந்திருக்காருங்க. எங்க போனாலும் மாட்டு வண்டி கட்டிட்டு போயிட்டு வருவதாங்க வழக்கம். அதே மாதிரி அன்றைய பகல் ஒரு 12 மணி தோராயமாக இந்த செல்வம் அப்படிங்கிற ஒரு மாட்டு வண்டி கட்டிட்டு அந்த குளத்துக்கு கிளம்புறாருங்க.
கிளம்பும்போது இந்த மின்னஞ்சல் அனுப்பின அம்முவுக்கு மாமன் முறையில் இருக்கக்கூடிய ஒரு உற்றார் உறவினரும் செல்வத்தோடு வர்ற அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து நேராக அந்த குளத்தை நோக்கி வண்டி மாடோடு போகிறாங்க. குளத்துக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி போகும்போது ஒரு கருப்பன் கோவில் இருக்குங்க. அந்த கோவில் பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணாமல் அந்த இடத்துலயே தன்னாய் நின்றுச்சுங்க. கண்ணெல்லாம் முறைச்சு பார்த்துட்டு அந்த இடத்தை விட்டு தாண்ட மாட்டேங்குதுங்க. இந்த செல்வத்தினுடைய மாமாவை பொறுத்தளவு இப்படி வந்து ஒரு கோயில் முன்னாடி மாடுகள் நின்றுச்சு அப்படின்னா அவசகுணமாக நினைப்பாருங்க. அதே மாதிரி ஏதோ ஆபத்தாட்டிருக்கு, கருப்பன் நம்மளுக்கு ஏதோ அறிகுறி சொல்றாரு, நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமன் முறையில் இருக்கக்கூடிய நபர் செல்வத்துக்கிட்ட சொல்றாருங்க. ஆனா இந்த செல்வம் அப்படிங்கிற இந்த நபர் கேட்கவே இல்லைங்க. பெரும்பாலும் சாமியை கும்பிட்டாலும் கூட அந்த அளவுக்கு மூட நம்பிக்கையில் ஈடுபட மாட்டாருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, 2 எட்டு வந்து முன்னாடி இறங்கி போய் மாடுகள் இழுத்து விட்டா போயிடும் அப்படின்னு சொல்லி மாடுகளை முன்னாடி இழுத்து விடுறாருங்க. அந்த மாமன் முறையாக இருக்கக்கூடிய நபரும் இவன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் அந்த குளத்துக்கு போய் ரீச் ஆகிட்டாங்க. கடைசியாக குளத்துக்கு போயிட்டு வலையை விரிச்சு விடுறாருங்க ஒரு பர்டிகுலர் ஏரியாவில். அப்படி விரிச்சு விட்டாங்க அப்படின்னா அப்போதே மீன்கள் கிடைக்காதுங்க. இரவு 12 மணிக்கு மேலே நிலா வெளிச்சம் இருக்கும்போது வந்தோம் அப்படின்னா நிறைய மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊசலாடி வலையில் சிக்குங்க. பெரும்பாலும் கிராமத்தில் இருக்கிறவங்க நைட்டு நேரத்தில் ஆறாக இருந்தாலும் சரிங்க, குளமாக இருந்தாலும் சரி மீன் பிடிக்க போவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த நிலா வெளிச்சத்தில் மீன்கள் நிறைய வந்து நடமாட்டம் இருக்குங்க. அப்போது வலையில் சிக்கிக்குங்க. அதனால தான் இப்படி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் செல்வம் மற்றும் அவங்களுடைய மாமன் வலையை விரிச்சுட்டு ரிட்டர்ன் ஊருக்கே வந்துடுறாங்க. நைட்டு 12 மணிக்கு மேலே நிலா வெளிச்சமெல்லாம் வந்து போனதுக்கு பின்னாடி மீன்களை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து கரெக்டாக இரவு 12 மணி தோராயமாக இந்த செல்வம் மற்றும் மாமா 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் வண்டி கட்டி அந்த குளத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிளம்பி போகும்போதும் பகலில் எப்படி அந்த கருப்பன் கோவில் பக்கத்தில் அந்த சாமி குறுக்காடிச்சோ அதே இடத்துல மாடுகள் நின்றுச்சுங்க. ஏன்னா இப்போதும் அது மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமன் முறையாக இருக்கக்கூடிய நபர் திரும்ப சொல்லியிருக்காருங்க, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதையெல்லாம் கேட்காத செல்வம் மறுபடியும் கீழே இறங்கி மாடுகளை முன்னோக்கி இழுத்து நேராக குளத்துக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. குளத்துக்கு வந்து சேர்ந்த உடனே அந்த மாமன் முறையாக இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா வலையெல்லாம் எடுத்து மீன்களை வந்து குளத்துலேருந்து எடுத்துகிட்டு இருக்காருங்க. அப்போது வண்டியில் இருக்கக்கூடிய சாக்கு மற்றும் காரச்சட்டி எடுத்துகிட்டு இருக்காருங்க இந்த செல்வம் அப்படிங்கிற ஒரு வண்டியில் இருந்துகிட்டே. ஏன்னா மீன்கள்லாம் அள்ளி போடணும் இல்லையா. அந்த நேரத்தில் வண்டியிலிருந்து அந்த சாக்கெல்லாம் எடுத்து கீழே இறங்கின உடனே சட்டார்னு குளத்தினுடைய மத்திய பகுதியில் ஒரு அதிர்ச்சியான காட்சிங்க. அது என்ன காட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நபருடைய தலை மட்டும் அப்படியே அந்த குளத்து மேலே அப்படியே மிதக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. அதை பார்த்த உடனே டக்குன்னு செல்வம் பயந்துட்டாருங்க. உடனே சுதாரிச்சுக்கிட்டாருங்க இந்த செல்வம் அப்படிங்கிறவர். இவர் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மாமன் முறையாக இருக்கக்கூடிய நபர் அடிக்கடி கிண்டல் பண்ணுவாருங்க, பயமுறுத்துவார். அவர் தான் இப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாம நேராக இவர் குளத்துக்குள்ளே இறங்கி அந்த வலையெல்லாம் எடுத்துட்டு அதை கேட்க கூட இல்லைங்க அந்த நபர்கிட்ட. மீனெல்லாம் எடுத்துட்டு நேராக வந்து வண்டியில் ஏறுறாங்க. வண்டியில் ஏறி கிளம்பும் போது எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்குறாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் அந்த மாமன் முறையாக இருக்கக்கூடிய அந்த நபரும் செல்வமும் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. குளத்தை சுற்றி அப்படியே ஒரு எட்டு பார்க்கும்போது மறுபடியும் 2 பேர்த்துக்கும் ஒரு பெரிய ஷாக்குங்க. செல்வம் முதல் முறையாக பார்த்த அதே மனித தலைங்க அந்த குளத்தினுடைய மத்திய பகுதியில் அப்படியே மிதக்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் மிதக்குதுங்க இவங்களை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. இதை பார்த்த உடனே 2 பேரும் ஷாக் ஆகிட்டாங்க. முதல் முறையாக செல்வம் வந்து இவர் தான் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கும்போது பக்கத்தில் தாங்க இவர் நிற்கிறாரு. அப்போது 2 பேரும் சேர்ந்து என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளை மாதிரி யாரோ மீன் பிடிக்க நைட்டு வந்திருப்பாங்க, அவங்க தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. இருந்தாலும் அதை ஆராய்ச்சி பண்ண அந்த கூட வந்த நபர் விடலைங்க. போலாம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால மீன்கள்லாம் வண்டியில் எடுத்து போட்டு நேராக வந்து கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வண்டியில் மீன்கள் எடுத்து போடுறாங்க அப்படின்னா அவ்வளவு மீன்கள் கிடைக்காதுங்க. பெரும்பாலும் இவங்க நடந்து போகிறதுக்கு 2 கிலோமீட்டர் நடந்து போக முடியாது இல்லையா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கட்டி போகிறாங்க. கடைசியாக 12 மணி 1 மணிக்கு வீட்டுக்கு வந்து ரீச் ஆகி உடனே வீட்டில் வந்து தண்ணி தொட்டி இருக்குங்க. அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே போட்டு வச்சுருவாங்க. காலையில் எடுத்து அறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீன்கள்லாம் க்ளீன் பண்ணி குழம்பு செஞ்சுருவாங்க. அதேமாரி மீன்களை எல்லாமே இந்த தண்ணி தொட்டிக்குள்ளே போட்டு போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க செல்வம் மற்றும் அவங்களுடைய மாமன் முறையில் இருக்கக்கூடிய நபர். காலையில் எழுந்த உடனே அவங்களுடைய வீட்டுக்கு பாதியும் இவங்களுடைய வீட்டுக்கு பாதியும் எடுத்துகிட்டு மசாலெலாம் அரைச்சி குழம்பெல்லாம் செஞ்சு முடித்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தூங்கிட்டாங்க. அன்றைய இரவில் இருந்தால் இவங்களுக்கு பிரச்சனையே வர ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அன்றைய இரவு நிம்மதியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குனவங்க நைட்டு மிட் நேரம்ங்க திடீர்னு இவங்க 2 மாடுகள் மாட்டு வண்டிக்கு வச்சுருக்காங்கல்ல அந்த மாட்டு தொழுவம் சைடில் தாங்க இருக்குது. பயங்கரமாக மாடுகள் கத்தி இருக்குங்க. அப்போது செல்வம் வந்து அசதியில் இருந்த காரணத்தினால மனைவியை திட்டுறாருங்க. மாடுகளுக்கு தண்ணீர் வைக்கலையா, போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால அவங்களுடைய மனைவி வந்து எந்திரிச்சு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது மனைவி வந்து வீட்டை விட்டு இறங்கி அந்த கொட்டகை பக்கத்தில் வந்த உடனே மாடுகள் அமைதியாயிடுச்சுங்க. அதற்கடுத்து எல்லாத்தையும் தேடி பார்க்குறாங்க. தீனியும் வச்சுட்டாங்க, தண்ணியும் இருக்குது. மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே வந்து மாடுகள் எதுவும் பிரச்சனை இல்லை, தீனியும் வச்சுட்டு தண்ணியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. இவங்க வந்து படுத்து மறுபடியும் 5 நிமிடத்தில் பயங்கரமாக கத்திருக்குங்க மாடுகள். கத்தின உடனே என்னதான் பிரச்சனைன்னு போய் பார்த்தலாம்னு சொல்லிட்டு செல்வம் தூக்கம் வராத காரணத்தினால மாடுகள் கத்தினா தூக்கம் வராதில்ல, எந்திரிச்சு போய் மாட்டு கொட்டகை பக்கத்தில் வர்றாருங்க. வந்த உடனே மாடுகள் இவரை பார்த்துட்டு பயங்கரமாக கத்துதுங்க. கயிறை வந்து அத்துட்டு விடுற மாதிரி துள்ளுது. அதில் ஒரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா தூணிலிருந்து அத்துக்கிட்டு ஓடியே போச்சுங்க.
பெரும்பாலும் இந்த கன்னியாகுமரி கேரளா பார்டர் அப்படிங்கிற காரணத்தினால வனப்பகுதி மாதிரி தாங்க இருக்கும். இவங்க பழக்கப்பட்ட மாடுகள் அப்படிங்கிற காரணத்தினால ஓடி போய் பிடிக்கிறதுக்குள்ள மாடு ஓடிடுச்சுங்க. அதற்கடுத்து இன்னொரு மாடும் பயங்கரமாக கத்துறதை பார்த்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டாருங்க. நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், இல்லைனா மாடு ஓடிச்சில போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழக்கப்பட்ட மாடு அப்படிங்கிற காரணத்தினால அங்கே இங்கேயும் மேய்ஞ்சிட்டு காலையில் வீட்டுக்கு வந்து பிடிச்சிட்டு தெரியுங்க. இந்நேரத்துக்கு நைட்டு இந்த ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவில் போய் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து படுத்துட்டாருங்க. காலையில் முடிச்சு பார்க்கும்போது இவங்க நினச்ச மாதிரியே அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே மேய்ஞ்சிட்டு கொட்டைக்கே வந்துருச்சுங்க. அப்போதும் செல்வம் வந்து காலையில் அந்த மாட்டு கொட்டையில் போய் புல்லை வந்து போடலாம்னு சொல்லிட்டு மாடுகளுக்கு பக்கத்தில் போகும்போது மாடுகள் மிரளுதுங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலைங்க. அந்த டைம்லேயே அன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பன் கோவில் இருக்குன்னு சொன்னல, அந்த கருப்பன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா வருடம் திருவிழா எடுப்பாங்க. அந்த திருவிழாவுக்கு காப்பு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை அழைச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து கூட்டிட்டு நின்றுட்டு இருக்காரு. அவரோட கிளம்பி நான் போய் காப்பு கட்டிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கிளம்பிட்டாருங்க. அப்போது இந்த மின்னஞ்சல் அம்மாவனுடைய அம்மாவான செல்லம்மாள் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட ஒரு 11 மணி தோராயமாக மாடுகள் எடுத்து போய் மேய்ச்சிட்டு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் நேரா அந்த கருப்பன் சாமி கோவிலுக்கு போயிட்டாருங்க. போறதுக்கு இடையிலேயே நிறைய தடங்களுங்க. போக போகவே இவருடைய கால் தடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருவிரல் வந்து பயங்கரமாக ரத்தம் கொட்டிருக்குங்க. அதற்கடுத்து அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் நேராக கோவிலுக்கு போய் சேர்ந்துட்டாருங்க. அவருக்கு காப்பு கட்டும்போது செல்வம் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாருங்க. அப்போது முந்தாம் நாள் இரவு அந்த மீன் பிடிக்க போன அந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த மாமா முறையில் இருக்கக்கூடிய நபரும் வந்திருக்காருங்க. 2-3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா குளத்துக்கு போயிட்டு வந்து அதனால் இப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் காப்பு கட்டிட்டு தண்ணி தெளிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. கோவிலில் போய் காப்பு கட்டும்போது அந்த ஏரியாவை சேர்ந்த ஊர் பிரசிடென்ட்டுங்க, அவரும் வந்து காப்பு கட்ட வந்திருக்காருங்க. செல்வத்துக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லலாம். அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க வண்டி போகக்கூடிய வழித்தடத்தில் ஒருத்தர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வழித்தடம் பக்கத்தில் வீடு கட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க. அதை வந்து பிரசிடென்ட் கிட்ட முறையிட்டு இருக்காருங்க. நீங்கள் வந்து சொன்னாதான் கேட்பாங்க, இல்லைன்னா மாடுகள் அங்கே வண்டி தடத்தில் போக முடியாதுன்னு சொல்லியிருக்காருங்க. நான் இன்னைக்கு விட்டு நாளைக்கு வந்துடுற ஒரு முக்கியமான வேலையை வெளியூர் போகிற அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்து நாளைக்கு பிரசிடென்ட் வர்றாரு, நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையெல்லாம் அந்த வீடு வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்களா அதெல்லாம் நீக்கி விடுறாருன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது மாடுகளை மேய்ச்சிட்டு வந்த இந்த செல்லம்மாள் அப்படிங்கிற இந்த அம்மாவுடைய அம்மா இருக்காங்கல்ல, திடீர்னு வித்தியாசமா எதுவும் பேசாத மாதிரி ஊம மாதிரி உட்காந்துருக்காங்க. தன்னுடைய அப்பா செல்வம் வந்தா கலகலன்னு பேசக்கூடிய பெண் எதுவுமே பேசாம உம்முன்னு உட்காந்துருக்காங்க. அப்போது பிள்ளைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட கேட்கும்போது காலையிலேருந்து உம்முன்னு தான் இருக்கா, எதை கேட்டாலும் முறைக்கிறா, எந்த பிரச்சனையும் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாப்பிட்டாலும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தினுடைய மனைவி அவங்க கிட்ட சொன்ன உடனே திட்டிருக்காருங்க. பிள்ளைக்கு சாப்பாடு கூட கொடுக்காம என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மாடு பிடிக்க போயிட்டு வந்ததுலேருந்து இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தினுடைய மனைவி சொல்றாங்க. அதற்கடுத்து தானே போய் சாப்பாடு கொண்டு வந்து போட்டு கொண்டு வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போய் சாப்பாடு போட்டு கொண்டு பக்கத்தில் வர்றாருங்க. அது வரைக்கும் காலில் நார்மலாக உட்காந்து செல்லம்மா அப்படிங்கிறவங்க டக்குன்னு வீட்டை விட்டு ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா வீடு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வீடு தாங்க. ஒரு ஹாலு, அதுக்கு முன்னாடி ஒரு கிச்சன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலை தாண்டணும் அப்படின்னா ஃபுல்லாக வயல்வெளிகள் தாங்க. கன்னியாகுமரி அப்படின்னாவே தெரியும் இல்லையா, ஃபுல்லாகவே பசுமையாக தான் இருக்கும். வீட்டை விட்டு தாண்டி கிச்சன்லேருந்து சாப்பாடு எடுத்து வரக்குள்ள அவங்களுடைய அப்பாவையும் தள்ளி விட்டு பயங்கர ஆக்ரோஷமாக கத்திட்டு அந்த வயல்வெளிகளை ஓட்டம் முடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவெறி கோரமாக வித்தியாசமாக சத்தம் போடுறாங்க. இதை பார்த்த உடனே அந்த மாமன் முறையாக இருக்கக்கூடிய அவங்களுடைய வீடும் பக்கத்தில் தான் இருக்கு. செல்வம் அவங்களுடைய மாமன் முறையாக இருக்கக்கூடிய 2 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை துரத்திட்டே போறாங்க, செல்லம்மா அப்படிங்கிற அம்மாவுடைய அம்மாவை. ஆனால் 2 பேரும் ஓடி போய் ஒரு பர்டிகுலர் இடத்துல வரப்பில் பிடிக்கும்போது அந்த பெண்ணை வந்து 2 பேரும் கண்ட்ரோல் பண்ணவே முடியுங்க. ஆம்பளைங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியாத பார்த்து இந்த மாமன் முறையாக இருக்கக்கூடிய நபருக்கு ஏதோ தப்பா பட்டுருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவிரி கோலமாக பயங்கர ஆக்ரோஷமாக கத்துறாங்க. உடனே இந்த மாமன் முறையாக இருக்கக்கூடிய நபர் டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா உச்சந்தலையினுடைய முடியில் பிடிச்சி ஒரு கொத்து முடியை வெடுக்குன்னு இழுத்துட்டாருங்க. இழுத்த உடனே அப்படியே மயக்கம் போட்டு செல்லம்மாள் அப்படிங்கிறவங்க சாஞ்சிட்டாங்க. பெரும்பாலும் இந்த பேய் பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அந்த முடியை பிடுங்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுவாங்க கொஞ்ச நேரத்துக்கு. அந்த மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு அவர் முடியை பிடிங்கிருக்காரு, நார்மல் ஆயிருக்காங்க. உடனே செல்வம் வந்து தோல் மேலே தூக்கி போட்டு வீட்டில் வந்து படுக்க வச்சு தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. அப்போது மாமன் முறையாக இருக்கக்கூடிய அந்த நபர் கண்டபடி செல்வத்தை திட்டுறாருங்க. புள்ள வயசுக்கு வந்து கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைய மாடு மேய்க்க நீ அனுப்புனில, எங்கேயோ ஏதோ துஷ்ட சக்தி தான் பிடிச்சிட்டு வந்துருச்சாட்டுருக்கு, ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாங்க. பெரும்பாலும் கிராமத்திலலாம் பசங்க குழந்தைகள்லாம் இந்த மாதிரி திடீர்னு பண்ணுவாங்க, ஆனால் உடனே சரியாயிருவாங்க, எங்கேயாவது பார்த்து பயந்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அப்படி நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அன்றைய நாள் இருந்து செல்லம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா எதை சாப்பிட்டாலும் பயங்கரமாக வாந்தி எடுக்கிறாங்க. ஒரு 4-5 நாள் சாப்பிட முடியாமல் கிறக்கமாயி படுக்கை ஆயிட்டாங்க. என்ன நடச்சு அப்படின்னே தெரியலீங்க. கோவில் திருவிழா வேறு நடந்துட்டு இருக்கு. மொத்தம் 5 நாள் தாங்க அந்த கருப்பணசாமி கோவில் திருவிழா நடைபெறும். 5ஆவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் வேண்டுதலுக்காக இருக்கிறவங்கலாம் கெடா வெட்டி வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சி சமைப்பாங்க. அந்த கருப்பணசாமி கோவிலில் கெடா வெட்டி சமைப்பாங்க. அந்த 5ஆவது நாள் சாப்பிடாம மெலிஞ்சு போயிருந்த செல்லம்மாள் அப்படிங்கிறவங்க வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு கோழிகள் நிறைய வளர்க்குறாங்க. அந்த ஒரு கோழியை உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை செல்வத்தினுடைய மனைவி பார்த்த உடனே 4-5 நாள் சாப்பிடல, கோழி குழம்பாவது வச்சு கொடுக்கலாம், கோழியவே பார்க்குற அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு கோழி அடித்து குழம்பு வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே முகம் அப்படியே பூரிப்பான மாதிரி கண்ணெல்லாம் அப்படியே வித்தியாசமாக பண்ணுறாங்க. சரின்னு தலையாட்டுறாங்க.
உடனே அந்த கோழியை அடித்து குழம்பு வைக்கிறாங்க. குழம்பு வச்சு மதிய நேரம் காலில் வந்து செல்லம்மாவை உட்கார சொல்லிட்டு பாய் விரிச்சு உட்கார சொல்லிட்டு குழம்பெல்லாம் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. சாப்பாடு போட்டு வரலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் தட்டெடுத்து கிச்சன் போயிட்டு திரும்பி வரதுக்குள்ளே அத்தனை குழம்பையும் எடுத்து குடிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய கறியெல்லாம் எடுத்து வச்சு நக்கி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அந்த செல்லம்மாள் அப்படிங்கிறவங்க. இதை பார்த்த உடனே செல்வத்தினுடைய மனைவிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நம்மளுடைய மகள் பண்ண மாட்டாளே, குழம்பு மட்டும் தனியாக எடுத்து சாப்பிட மாட்டாளே, மொத்த சிக்கனையும் அப்படியே எடுத்து வெறுக்குன்னு தரையில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க விகாரமா. இதை பார்த்த உடனே பக்கத்தில் போய் நின்றுட்டு என்னடி ஆச்சு உனக்கு பைத்தியம் பிடிச்சா, 4 நாள் சாப்பிடாதனால வெறி பிடிச்சா அப்படின்னு கேட்ட உடனே டக்குன்னு செல்வத்தினுடைய மனைவியை பார்த்து முறைச்சிருக்காங்க. அந்த முக பாவனையை பார்த்த உடனே செல்வத்தினுடைய மனைவி பயந்து போயிட்டாங்க. தன்னுடைய மகளாக இருந்தாலும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்ணெல்லாம் அப்படியே மேலே செவந்து போய் முறைச்சிக்கிட்டே நான் உன்னை ஏதாவது தொந்தரவு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க செல்வ மனைவி பக்கத்தில் வர்றாங்க. பயந்து போன செல்வத்தினுடைய மனைவி ஓரமாக செவுத்தோரம் சாயறதுக்குள்ள டக்குன்னு வந்து கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு உன்னை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை குரலில் பேசுகிறாங்க. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் திண்ணையில் தாங்க படுத்துருக்காரு. இவங்க கருன்னு கத்தரா பார்த்துட்டு வேகமாக ஓடி வந்து பக்கத்து வீட்டு அந்த மாமன் முறையாக கூடிய நபரும் வந்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா செல்லத்தினுடைய பிடியிலிருந்து நீக்கவே முடியல. அதற்கடுத்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடைசியாக அந்த மாமன் முறையாக கூடிய நபருக்கு குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சாமி ஆடுவாருங்க. அவருக்கு திடீர்னு அருள் வந்த மாதிரி சக்தி வந்து டக்குன்னு இழுத்து பிடிச்சி தூக்கி இங்கே சைடில் உட்கார வச்சிட்டாருங்க. அதற்கு பின்பு செல்வத்தினுடைய மனைவி தன்னுடைய மகளாக இருந்தாலும் பயந்து போய் வீட்டை விட்டு வெளியே வந்து நின்றுட்டாங்க. அப்போதே பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சேர்ந்து வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி கேரளா பார்டர் தானே, அங்கே ஒரு மாந்திரிகவாதி தெரிஞ்சவர் இருக்காருங்க. அவருடைய வீட்டுக்கு கூட்டு போடாமல் சொல்லிட்டு இந்த பிள்ளையை பிடிச்சி நேராக அந்த வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு போய் இந்த பெண்மணியை பார்த்த உடனே அந்த மாந்திரிகவாதிக்கு தெரிஞ்சிருச்சுங்க. தெரிஞ்சுட்டு என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் போகும்போது சில பொருட்களை சொல்கிறேன், அந்த பொருட்களை மட்டும் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைங்க, நைட்டு 11 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாந்திரிகவாதி சொல்லியிருக்காருங்க. அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வெள்ளை சிப்பம் சாக்கு இருக்கும்ல, அந்த சாக்கு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகா எலுமிச்சங்கனி இந்த 2ஐயும் வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்க சொல்லியிருக்காருங்க நிறைய. அதே மாதிரி இவங்க மாமன் முறையாக இருக்கக்கூடிய நபரும் செல்வமும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த மாந்திரிகவாதியே இந்த பெண்மணி முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டு போகும்போது கரெக்டாக இவர் சொன்ன மாதிரியே நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய காலில் உட்கார வச்சுட்டு சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரமிளகாயை வட்டமாக போட்டு விட்டாருங்க. போட்டு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகாயை தீயில பற்ற வச்சுட்டாருங்க. மிளகாயை வந்து பற்ற வச்சா நார்மல் 2 மிளகா வச்சாவே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனால் அவ்வளோ மிளகாயை கொட்டி பற்ற வச்சும் கூட ஒருத்தருக்கு கூட அந்த புகைச்சல் இதாக வாடகை அடிக்கலைங்க. அப்போது என்ன சாமி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கேட்கும்போது அமைதியாரு, ஒரு 5 நிமிஷம் அமைதியாரு, உனக்கு எதுவும் ஆகாது, அந்த நெரிச்சல்லாம் உங்களுக்கு வராது, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே புரிய பிடிச்சி சொல்லியிருக்காங்க. அவ்வளவு மிளகாய் எரிஞ்சும் கூட ஒருத்தரும் கூட கண்ணில் தண்ணி வரலீங்க. அதே மாதிரி அந்த காரமும் இல்லை. ஆனால் இந்த மின்னஞ்சல் என்ற அம்மாவுடைய அம்மா இருக்காங்கல்ல செல்லம், அந்த செல்லம்மாள் அப்படிங்கிற அந்த பெண் மட்டும் அப்படியே பேய் ஆடுற மாதிரி ஆடுறாங்க. அவங்க அப்படியே கீழே உட்காந்துக்கிட்டே அசை போடுறத பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அவங்களெல்லாம் விளக்க சொல்லிட்டாருங்க மாந்திரிகவாதி சைகை பண்ணி. செல்வம் அவங்களுடைய மனைவியும் விளக்கின உடனே செல்லம்மா மட்டும் நடுவில் உட்காந்துட்டு மாந்திரிகவாதி பார்த்து முறைச்சிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ணிலிருந்து தாரதாரையாக வருதுங்க, தாங்க முடியல. பெரும்பாலும் இது ஒரு முறையாட்டுருக்குங்க ரிச்சுவலில். வரமிளகாயை எடுத்து இப்படி சுற்றி போட்டு பேயாடுறவங்களை உட்கார வச்சோம் அப்படின்னா அவங்களால தாக்கு பிடிக்க முடியாதாமங்க. அதே மெத்தட் தான் அந்த மாந்திரிகவாதி யூஸ் பண்ணியிருக்காருங்க. அப்போது ஒரு ஆன்மா வந்து இறங்கி அப்படியே ஆடிட்டு இருக்குங்க. அந்த டைமில் அது முனி அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிக்கிட்டு அந்த மாந்திரிகவாதி எதிர்கேள்வி கேட்குறாருங்க. நீ ஒரு முனின்னு சொல்லிட்டு தெரியும், இவ்வளவு வீரியமா இவ்வளவு மிளகாயை போட்டும் கொஞ்சம் கூட அசராமல் கடைசியாக தான் கொஞ்சம் ஆட்டம் போட்ட, மரியாதையை நீ யாருன்னு சொல்லு, இது உன்னுடைய உலகமே கிடையாது, இங்கே நீ வரலாமா, இந்த குழந்தையை ஆக்கிரமிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக கேள்வி எழுப்புறாருங்க. அவர்கிட்ட எவ்வளோ பெரிய முனியையும் கட்டுப்படுத்திடுவாராமுங்க. அந்த அளவுக்கு தைரியமான நபராக இருக்குங்க. அப்படி கேட்கும்போது எந்தவித பதிலும் சொல்லாமல் யாருன்னே சொல்ல மாட்டேங்குதுங்க. அதற்கு பின்பு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறாருங்க இந்த மாந்திரிகவாதி. இந்த பூச்செட்டி எடுக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல கோவிலுக்கெல்லாம், அந்த மாதிரி ஒரு பூச்செட்டியை கொண்டு வந்திருக்காருங்க. அந்த பூச்செட்டியில் மறுபடியும் மிளகாய், அப்புறம் இந்த எலுமிச்சங்கனி, காரமாக இருக்கக்கூடிய மிளகு எல்லாத்தையும் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை பக்கத்து வீட்டுக்காரங்களோட உதவியோடு சேர்த்து அப்படியே அசையாமல் பிடிக்க வச்சுட்டு முகத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீச்செட்டி வச்சுருக்காங்க. வரமிளகாயை பற்ற வச்சு தாக்கு பிடிக்க முடியாமல் அழுகவே ஆரம்பிச்சுட்டாட்டுங்க அந்த ஆன்மா. அப்போது நீ சொல்லு அப்படின்னா இப்படியே வச்சு உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதி சொல்லியிருக்காருங்க. அதற்கு பின்பு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அப்படி சொன்ன உடனே அந்த பூச்செட்டியை விளக்கின உடனே எனக்கு முதல்ல ஒரு சுருட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுங்க. முதல்ல எனக்கு ஒரு சுருட்டு கொடுங்க, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எகத்தால தாங்க பேசுது. அந்த டைமில் இந்த பக்கத்து வீட்டு மாமன் முறையாக இருக்கக்கூடிய நபர் சுருட்டடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவருங்க. அவர்கிட்ட சுருட்டு இருந்த காரணத்தினால் எடுத்து அடிச்சுக்கிட்டே அப்படியே முறைச்சிக்கிட்டே பார்க்குதுங்க. அந்த டைமில் செல்வத்தை பார்த்து என்ன யாருன்னு தெரியலையாடா உனக்கு மாடா தெரியல நான் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்குதுங்க. செல்வத்துக்கு ஒன்றுமே புரியலைங்க. மாந்திரிகவாதியும் குழப்பின்றாரு. யாருன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேள்வி கேட்குறாருங்க. உண்மையிலேயே யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நான் மாரிமுத்தாண்டா,
யாருன்னு எனக்கு தெரியலையா, இப்போ சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே செல்வம் மற்றும் அந்த மாந்திரிகவாதி எல்லாத்துக்குமே கொலையே நடிக்க போச்சுங்க. இந்த மாரிமுத்தான் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு 6 மாத காலகட்டத்துக்கு முன்னாடி இவங்க மீன் பிடிக்க போன அந்த குளத்துல இறந்து போன நபருங்க. அவர் இறந்ததற்கான காரணம் ஒரு வகையில் இந்த செல்வம் தாங்க. இந்த மாரிமுத்தான் அப்படிங்கிறவர் இந்த செல்வத்தோடு நல்ல உற்ற நண்பருங்க. இந்த பக்கத்து வீட்டு மாமன் முறையாக இருக்கிறார் இல்லையா, இவங்க 3 பேர் தான் எங்கே போனாலும் தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரி இருப்பாங்களா அவங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறது அப்படின்னா அந்த குளக்கரையில் தாங்க எப்போதும் தண்ணி அடிப்பாங்க. அதே மாதிரி இந்த இறந்து போன மாரிமுத்தானும் இந்த செல்வம் மற்றும் அந்த பக்கத்து வீட்டு மாமன் முறையாக இருக்கக்கூடிய 3 பேரும் சேர்ந்து 6 மாத காலகட்டத்துக்கு முன்னாடி அந்த அங்கே போய் உட்காந்து தண்ணி அடிச்சிருக்காங்க. ஃபுல்லாக தண்ணி அடிச்சட்டே போதையில் வந்து ஒரு விஷயத்தை செல்வத்துக்கிட்ட சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய வீட்டுக்கு வந்துட்டு போவாராங்க, செல்வத்துக்குடைய வீட்டுக்கு. அந்த டைமில் செல்வத்தினுடைய மனைவியினுடைய நகை நிறைய பீரோவில் வச்சுருந்துருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தங்கியிருக்கக்கூடிய வீட்டு பத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து இந்த நகையை வந்து பார்த்தீங்கன்னா விற்று அடமானம் வச்சு தின்ட்டாருங்க. அதே மாதிரி இந்த பத்திரத்தையும் ஒரு இடத்துல அடமானம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டாருங்க. போதையில் வந்து இது தெரியாமல், உனக்கு தெரியாமல் நான் இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே செல்வத்துக்கு பயங்கர கோபம் வந்துருச்சுங்க. பயங்கரமாக அடின்னு அடிச்சிருக்காருங்க. அப்போதும் போதையில் வந்து பார்த்தீங்கன்னா திமிராதாங்க பேசியிருக்காரு. கோபத்தினுடைய உச்சிக்கு போன செல்வம் வந்து உன்னை வீட்டில் விட்டதுக்கு நல்ல வேலை செஞ்சடா, துரோகம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு கழட்டிட்டே அடிச்சிருந்துருக்காருங்க. அந்த டைமில் இந்த மாரிமுத்தானுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ வெளியூருக்கு போயிட்டு கை குழந்தை வச்சுட்டு அந்த வழியாக தாங்க குளத்து வழியாக தான் நடந்து போகிறோம். தன்னுடைய கணவரை செல்வம் அடிக்கிறத பார்த்துட்டு வேகமாக ஓடி வந்து தடுத்து அழுதுருக்காங்க. எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே இப்படி சண்டை நடக்கிறத பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. ரொம்ப கோபத்தினுடைய உச்சிக்கு போன செல்வம் வந்து செருப்பாலேயே எல்லாத்துக்கு முன்னாடியும் அடிச்சிட்டாருங்க. ஊர் மக்கள் யாருமே வந்து செல்வத்தை தடுக்கலையாமங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியுங்க. துரோகம் பண்ணிட்டான், வீட்டுக்குள்ளே வந்து திருடிட்டு போய் இப்படி பண்ண யார் வேணாலும் அடிக்க தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் வேடிக்கை தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியாக அந்த மாரிமுத்தானுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கை குழந்தையை வச்சுட்டு காலியே விழுந்துட்டாங்களாமுங்க. எங்களுடைய முகத்துக்காவது விட்டுருங்க, நாங்கள் இங்கே இருக்கவே மாட்டோம், நாங்கள் ஊரை விட்டு வெளியே போயாவது பொழைச்சிக்குவோம், என் கணவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்காங்க. அந்த கை குழந்தையினுடைய முகத்தை பார்த்து செல்வத்துக்கு இறக்கம் ஏற்பட்டுருச்சுங்க. அதற்கு பின்பு எப்படியோ தொலைஞ்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. ஆனால் போதை தெரிஞ்ச பிறகு இந்த மாரிமுத்தான் அப்படிங்கிறவருக்கு அவமானம் ஏற்பட்டுச்சுங்க. ஒட்டுமொத்த ஊர் மக்கள் முன்னாடியும் தன்னுடைய கட்டின மனைவி முன்னாடியும் செருப்பால் அடிச்சிட்டானே, இவனை எப்படியாவது கொன்னே தேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அப்போது இவருக்கு போட்ட திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இரவு நேரத்தில் இந்த குளத்தில் வந்து மீன் பிடிக்க எப்பயாவது வர்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் வந்து குளத்தில் வச்சு இவரை வெட்டி கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு கரெக்டாக ஒரு நாள் பகலில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் வந்து மீன் பிடிக்க நைட்டு போகலாம்னு சொல்லிட்டு நண்பர்கள்ட்ட பேசுகிறத இந்த மாரிமுத்தானும் கேட்டாருங்க. இன்னைக்கு நைட்டு எப்படியாவது இவனை வெட்டி கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு மாரிமுத்தான் என்ன பண்ணுறாருன்னா அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே ஃபுல்லாக தண்ணி அடிச்சிட்டுங்க. லிமிட்டுக்கு மேலே தண்ணி அடித்து அருவாளை கையில் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நேராக நைட்டு 11 மணி 12 மணிக்கு அந்த குளத்துக்கு போகும்போது போய் குறுக்காட்டியிருக்காருங்க. குறுக்காட்டிட்டு செல்வத்தை தாக்க வரும்போது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து நண்பர்கள் எல்லாமே சேர்த்து அடிச்சு போட்டாங்க. நீ திருந்தவே மாட்டியாடா, நீ எல்லாம் ஒரு ஜென்மமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்த்து மறுபடியும் அடிச்சு இவரை போட்டுட்டு எப்படியோ ஒளிஞ்சு போன்னு சொல்லிட்டு திரும்பி கிராமத்துக்கு வந்துட்டாங்க. போதையில் எல்லாரும் அடிச்சு போட்ட காரணத்தினால ஏற்கனவே ஃபுல் போதையில் தான் இருந்தார். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் குளத்தில் இவராக போய் விழுந்தாரா அல்லது என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியலிங்க. அருவாளோடு சேர்ந்து போய் குளத்தில் போய் விழுந்தவர் அப்படியே உயிரை விட்டாருங்க. அடுத்த நாள் பார்த்து சடலமாக தாங்க மீட்டு எடுத்திருக்காங்க. ஆனால் எல்லாரும் இருந்த காரணத்தினால செல்வம் தப்பிச்சிட்டாருங்க, இல்லைன்னா அவர் மேலே குளப்பலி விழுந்திருக்கும். கிட்டத்தட்ட 7-8 பேர் அந்த மீன் பிடிக்க போகும்போது ஃபுல் போதையில் தள்ளாடி இருந்தா போதையில் தான் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே இறந்து போயிட்டாருங்க. அப்படி இறந்து போன அந்த மாரிமுத்தானுடைய ஆன்மா அந்த குளத்திலேயே இவரை பழி வாங்க காத்துட்டு இருக்குங்க. கரெக்டாக 6 மாத காலகட்டத்துக்கு முன்னாடி தானே இந்த சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவம் முடிஞ்சு 4-5 நாள்லேயே கேரளாவில் தங்கல் வேலைக்கு விறகு வெட்ட போயிட்டாருங்க. கிட்ட அதே மாதிரி 6 மாத காலகட்டம் இந்த குளத்தில் வந்து மீன் பிடிக்காம தாங்க இருந்திருக்காரு. எதிர்பார்த்து காத்துக்கிட்டே அந்த ஆன்மா காத்துட்டு இருக்க மாட்டேங்க. கடைசியாக அந்த குளத்துக்கு மீன் பிடிக்க போகும்போது 2 முறை அந்த மனித தலை மாதிரி தென்பட்டது வேற யாரோட இதுவும் கிடையாதுங்க. இந்த இறந்து போன மாரிமுத்தானுடைய ஆவியினுடைய வேலை தாங்க அது. அப்போதான் அதையே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கடுத்து இவங்களுக்கு இருந்த பெரிய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த குளத்திலேயே செல்வத்தை ஆக்குபை பண்ணிட்டு ப்ரொசஸ் பண்ணி தாங்க வந்திருக்கு. வந்து 2வது நாளே என்னமோ அந்த கருப்பன் கோயிலில் போய் காப்பு கட்ட போனாங்க இல்லையா, காப்பு கட்டின உடனே செல்வத்தினுடைய உடம்புல இருக்க முடியாமல் அந்த ஆன்மா வெளியே வந்துருச்சுங்க. வெளியே வந்துட்டு அன்றைய நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லம்மாள் அப்படிங்கிறவங்க மாடு மேய்ப்பதற்காக போய் மேய்ச்சலுக்கு விட்டுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, மேய்ச்சிட்டு வரும்போது பீரியட்ஸாக வேற இருந்திருக்காங்க. கரெக்டாக இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் அழிச்சே திறனும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளான செல்லம்மாளுடைய உடம்பை ஆக்குப்பை பண்ணிடுச்சுங்க. இதை எல்லாத்தையுமே ஏளன சிரிப்போடு அந்த இறந்து போன மாரிமுத்தானுடைய ஆன்மா சொல்லுதுங்க, வெறி கொண்டு பேசுது. என்னுடைய குடும்பம் அழிஞ்ச மாதிரி இவனுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நான் நாசமாக்கிட்டா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லுதுங்க. அதற்கு பின்பு இந்த மாந்திரிகவாதியினுடைய தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் கடைசியாக ஒரு வெளிக்கு வந்துச்சுங்க. உனக்கு ஏதாவது வேண்டுகோள் இருந்தால் சொல்லு, அதை செய்ய சொல்கிறேன், அதை தவிர்த்து அவங்களை அழிக்கணும்னு நினச்சேன் அப்படி நான் உன்னை தரமட்டமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதி பேசின காரணத்தினால வழிக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க. நான் போயிடுறேன், ஆனால் இவன் எனக்கு ஒரு வாக்கு
கொடுக்கணும். என்னுடைய குழந்தையும் என்னுடைய மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினியினால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க. என் குழந்தை வேற பட்டினியினால் நோய்வாய்ப்பட்டு இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கா, இவன் தான் கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும், அதுக்கு மட்டும் வாக்கு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுங்க. உடனே செல்வமும் தான் செஞ்சது ஒரு வகையில் அவன் இறந்ததுக்கு நம்மளும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாருங்க. எங்கள் குடும்பம் வறுமையில் இருந்தாலும் கூட நான் கஷ்டப்பட்டாவது அவங்களுடைய கடைசி வரைக்கும் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதற்கு பின்பு அந்த மாரிமுத்துவனுடைய ஆன்மா அவங்களுடைய மகளினுடைய உடம்புலேருந்து வாக்கு கொடுத்துட்டு வெளியே போயிருக்குங்க. அப்போதுலேருந்து இப்போது வரைக்கும் மாரிமுத்துவனுடைய மனைவிக்கும் சரிங்க, அவங்களுடைய குழந்தைக்கும் தேவையான அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சு தாங்க இருக்காராமா. செல்வம் அப்படிங்கிற இந்த நபர் தற்போது வந்து கன்னியாகுமரியில் நல்ல வசதியாக தாங்க இருக்காராமா. முடிஞ்ச அளவுக்கு அந்த குடும்பத்தை பார்த்துட்டு தான் இருக்காராமாங்க. இந்த சம்பவம் 2000 காலகட்டத்தில் நடந்தது பிரதர். இந்த பேய் பிடிச்சி கிட்டத்தட்ட 6 மாத காலகட்டத்திலேயே எங்களுடைய அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. 2001-2 நான் பிறந்துட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னஞ்சல் அனுப்பின அம்மு அப்படிங்கிறவங்க சொல்லி முடிச்சாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த மின்னஞ்சல் அனுப்பின அம்முவுக்கு கிட்டத்தட்ட இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24-25 வயசு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த சம்பவத்தை அனுப்பின அம்முவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இந்த சம்பவத்தை அவங்களுடைய பேத்திக்கிட்ட சொல்லி நம்மளுக்கு ஷேர் பண்ண சொன்ன அந்த தாத்தாவான செல்வத்திற்கும் நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இந்த காணொலியை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.